ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டும் பார்த்துருங்க. தேங்க்யூ. இந்த வீடியோவில் நான் என்ன காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டைம் ஆகிடுச்சு, சீக்கிரமாக கிளம்பணும், இல்லை வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லை அப்படின்ற டயத்தில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு விஷயந்தான் இந்த ஒன் பாட் ரைஸ். ஒன் பாட் ரைஸ்னால் என்னென்னா, குக்கரில் அப்படியே தாளித்து விடுறது. அதுக்கு பேர் தக்காளி சாதமாக இருக்கலாம், பருப்பு சாதமாக இருக்கலாம், ஆரல்ஸ் இந்த மாதிரி வத்தக்குழம்பு சாதமாக இருக்கலாம். எதுவாக வேணாலும் நம்ம ஒன் பாட் ரைஸாக பண்ணிடலாம். நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது வத்தக்குழம்பு சாதம் தான். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் இந்த வத்தக்குழம்பு சாதம். நம்ம சேனலில் இந்த வத்தக்குழம்பு சாதம் நான் போட்டிருக்கேன். அரிசி ஊற வச்சுக்கோங்க. அடுப்பில் குக்கரை வச்சுட்டு எண்ணெய் தாளிச்சிட்டு நம்ம தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு புளி தண்ணியை விடுங்க. ஒரு பங்கு அரிசினா 3 பங்கு புளி தண்ணி, ஒரு பங்கு நல்ல தண்ணியை விட்டுட்டு மஞ்சப்பொடி, வத்தக்குழம்பு மிளகாப்பொடி இதெல்லாம் போட்டுக்கோங்க. வத்தக்குழம்பு பொடி வேணும்னா மிளகா, தனியா, துவரம்பருப்பு, வெந்தயம், அதுக்கப்புறம் பெருங்காயம் இதை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பொடியும் இதில் போட்டுக்கோங்க. வேர்க்கடலை தாளிங்க, வத்தல் இருந்தால் தாளிங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 சவுண்டு விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வத்தக்குழம்பு சாதம் இப்படி ரெடி ஆகும். இறக்கின உடனே கொஞ்சம் நல்லெண்ணெயும் விட்டு பாருங்களேன், அந்த டேஸ்ட்டு அல்லும். இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸு சூப்பராக காலி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.